தசகம் 10. படைப்பின் வகைகள். வைகுண்டத்தில் எழுந்தருளியிருப்பவனே, பிரம்மதேவன் உன் அருளினால் மிக்க வலிமையை அடைந்தவனாய் தாவரங்களையும் பசு பட்சி முதலியவைகளையும் மனிதர்களையும் பலவகையான தேவர்கள் ஆகிய உயிரினங்களை படைத்தான். அந்த பிரம்மதேவன் மதி, மயக்கம், அகங்காரம், ஆசை, சினம், அச்சம் என 5 வகையான அஞ்ஞான பாவங்களை படைத்துவிட்டு பின் அவ்வித தமோகுணம் மிகுந்த பாவங்களை தோற்றுவித்ததற்காக பெரிதும் வருந்தி அந்த அறியாமையை விலக்க உன் திருவடிகளையே தியானித்தான். அந்த பிரம்மதேவன் மனதால் சனகனையும் சனந்தனையும் அதன் பிறகு சனாதனன் சனத்குமாரன் ஆகிய 4வரையும் படைத்தான். பின் அவர்களை படைப்புத் தொழிலில் ஈடுபடச் சொன்னான். ஆனால் அவர்களோ உன் திருவடிகளை அடைவதிலேயே விருப்பமுடையவர்களாய் இருந்ததால் பிரம்மதேவனின் சொல்லை ஏற்கவில்லை. அதனால் அந்த பிரம்மதேவன் தனக்கு உண்டான கடுஞ்சினத்தை மனதிலேயே அடக்க முயன்ற பொழுது அவனுடைய புருவங்களின் நடுவினின்று உன்னுடைய அம்சமான ஒரு மிருடன் தோன்றினான். அவன் பிறந்த உடனேயே பிரம்மனை பார்த்து எனக்கு பெயரையும் இடங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அழ ஆரம்பித்தான். அவ்வாறு அழுத காரணத்தால் அவன் ருத்திரன் என்ற பெயரை பெற்றான். பிறகு உன்னால் தூண்டப்பட்ட பிரம்மா அந்த ருத்திரனை 11 உருவங்களை ஏற்க செய்து ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் அளித்து அனைவருக்கும் அன்பு மனைவியர்களையும் தந்து மக்களை படைக்கும்படி ஆதரவுடன் கேட்டுக்கொண்டார். உடனே ருத்திரன் ருத்திர கணங்களை படைத்தான். அவை அச்சத்தை தரும்படி வடிவத்தோடு 3 உலகங்களையும் வியாபிக்க முற்பட்ட போது பிரம்மதேவன் அவற்றை கண்டு பெரிதும் அஞ்சினான். பின் அவன் உன் ஏவலால் அந்த ருத்திரர்களை நோக்கி, போதும், இனி நீங்கள் உயிர்களை படைக்க வேண்டாம், உலகின் நன்மைக்காக தவத்தை செய்யுங்கள் என்று சொன்னான். ருத்திரனும் தவம் செய்ய சென்றான். பிறகு பிரம்மதேவன் தானே படைப்பில் ஈடுபட்டான். அவனுடைய உடலினின்று மரீசி, அத்திரி, ஆங்கிரிசு, சூகிருது, புலகன், புலஸ்தியன், பிருகு, வசிஷ்டர், தட்சன் மற்றும் உன் திருவடிகளுக்கே அடிமை பூண்ட நாரதன் ஆகிய 10 மகரிஷிகளை படைத்தார். பிரம்மதேவன் தருமன், கர்த்தமன் முதலியவர்களையும் படைத்தான். பிறகு சரஸ்வதியை படைத்து உடனே காமவிகாரம் அடைந்தான். அப்பொழுது சனகன், தட்சன் முதலிய மக்கள் உன் ஏவலினால் தங்கள் தந்தையான பிரம்மதேவனுக்கு அறிவுரை கூறினார்கள். அதனால் அப்பிரம்மதேவன் அறியாமையை விட்டு விலக்கினான். 4 முகங்களை உடைய பிரம்மதேவன் தன்முக மண்டலத்தினின்று வேதங்களையும் புராணங்களையும் மற்றும் எல்லா வித்தைகளையும் படைத்து தன் மக்களிடம் கொடுத்தான். அதற்கு மேல் படைப்பு தொழிலில் ஈடுபட முடியாமல் போனதால் அவன் உன் திருவடி தாமரை மலர்களை அடைக்கலம் புகுந்தான். குருவாயூரின் தலைவனே, கோவிந்தனே, அப்பொழுது பிரம்மதேவன் உயிர்களின் வளர்ச்சிக்கு உரிய வழியை அறிந்தார். தன் உடலை 2ஆக பிரித்து மனு, சத்ருபை என்ற கணவன் மனைவியை சிருஷ்டித்தார். அந்த இருவரின் மூலம் மனித வர்க்கத்தை பெருக்கினார். இவ்வாறு மனித வர்க்கங்களை படைத்து கொண்டிருக்கிற கோவிந்தா, அத்தகைய நீயே என் நோய்களை அகற்ற வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. நாராயண 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 நாராயண.